அட்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அட்டமத்து சனியுடைய பாதிப்பை நீங்கள் என்ன அனுபவிக்கவே இல்லை. மே மாதம் வரைக்கும் யாரும் உங்களை அசைக்க முடியாது. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்கள் கஷ்டப்படுறீங்களான்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா 20 வயசு 30 வயசில் இருக்கக்கூடியவர்கள், முக்கியமாக 90 கிட்ஸ் 2K கிட்ஸ் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி கருத்து வேற்றுமை கொஞ்சம் இருக்கும். பெரிய அளவில் உங்களை யாரும் அசைக்க முடியாத அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. என்ன உண்டு? கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தகுதி திறமைக்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. முக்கியமாக உள்ளூரில் கடன் வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்க முடியாமல் வட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்குமே மிகப்பெரிய மேன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். இனிய 2026 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கு வருடத்தின் முதல் 5 மாதங்கள் 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். அட்டமத்து சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அட்டமத்து சனியுடைய பாதிப்பை நீங்கள் என்ன அனுபவிக்கவே இல்லை. போன வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கடகராசிக்காரங்க எப்படி இருந்தாங்க, அதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி மிதன ராசிக்காரங்க எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்கள் கஷ்டப்படுறீங்களான்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா கோச்சார வேதை என்கின்ற அமைப்பில் 1.5 வருஷம் அஷ்டமத்து சனியோட காதை பிடிச்சி முறுக்கிக்கிட்டு உங்களுக்கு எந்த விதமான கெடுதலையும் பண்ண விடாமல் ராகு 7ஆம் இடத்துலேயே வலிமையாக உட்காந்துருக்கிறார். அப்படி உட்காந்துருக்கின்ற ராகு கரெக்டாக டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே உட்காந்துருக்கிறார். ஆக அஷ்டம சனியுடைய தொல்லைகள் அத்தனையும் நீங்கள் கோச்சாரத்தில் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் அனுபவிக்கவே போகிறதில்லை. ஆகவே அஷ்டம சனினா உங்களை ஒன்றும் பண்ணாது, ஜாம்னு நல்லா இருக்க போகிறீங்க. முதல் 5 மாதங்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. மே மாதம் வரைக்கும் யாரும் உங்களை அசைக்க முடியாது. அந்த அளவிற்கு எதை செய்தாலும் அது ஒரு வெற்றியாக முடியக்கூடிய தன்மைகள் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நமக்கே ஒரு நம்பிக்கை உணர்ச்சி வரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வந்திருக்குதுங்க. மே மாதத்திற்கு பிறகு கூட உங்கள் ராசிக்கே குரு பகவான் வந்துடுறார். உங்கள் ராசிக்கு வரக்கூடிய, அதாவது 12ஆம் இடத்திற்கு வருகிறார். அதற்கு பிறகு ஒரு 3 மாதம் கழிச்சு ராசிக்கே வருவார். ஏன்னா இந்த வருஷமும் அதிசார பயிற்சியின் மூலமாக 3-4 மாதம் கூட மாறிக்கிட்டே இருப்பார். அப்போ 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நல்ல செலவுகளை கொடுப்பார். மங்கள செலவுகள் கொடுப்பார். வீடு வாங்க போகிறீங்க, வீடு வாங்குறது, காடு வாங்குறது, வண்டி வாங்குறது, கார் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயும் நல்ல விதமாக சம்பாதிக்கின்ற பணத்தை நல்ல விதமாக செலவு செய்யக்கூடிய அமைப்பு அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான ஒரு நல்ல வருஷமாகவே 2026ஆம் வருஷம் கண்டிப்பாக அமையுங்க. எதையும் பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் என் பாட்டுக்கு நான் போகிறேன், நான் கொஞ்சம் ஹானஸ்டாக தானே இருக்கிறேன், நேர்மையாக தானே இருக்கிறேன், ஆக எதுவும் எனக்கு பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காதுங்க என்கின்ற மாதிரியாக எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இப்போது உண்டுங்க. சிம்மராசிக்காரர்கள் பெரிய சோதனைகள்லாம் வேண்டாம். 9ஆம் இடத்துல இருக்க அடுத்தடுத்து வரக்கூடிய சில மாற்றங்களின் மூலமாக தாய் தந்தை உறவுகள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தாலும், அல்லது சில பேருக்கு வயதான அம்மா அப்பா இருக்கிறவங்கக்கிட்ட கொஞ்சம் விரயங்கள், ஒரு ஆரோக்கிய குறைவுகள், அவங்களால கொஞ்சம் பணம் செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட பெரிய குடும்பத்தில் பெரிய சோதனைகள் இருக்காதுங்க. கணவன் மனைவி கருத்து வேற்றுமை கொஞ்சம் இருக்கும். இந்த வருஷம் முழுக்கவே இருக்கும். நான் சொல்கிறது இந்த மனுஷன் கேட்க மாட்டார். இந்த மாதிரியான ஒரு முணுமுணுப்புகள் சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கண்டிப்பாக உண்டு. 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலே ஏதாவது ஒரு ரூபத்தில் கணவருடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, பொருளாதார முன்னேற்றம் பாதிக்கப்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் அவ்வப்போது சிறு சிறு பூசல்கள் அது உடனே சரியாக போகக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது. சிம்மராசிக்காரர்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமான அமைப்பில் இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா சொந்த ஊர் பற்றிய எண்ணங்கள் வரும். தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே திரும்பி இங்கே வந்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டுங்க. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இப்போது கிடையாது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கின்ற இனிய நல்ல மாதமாகவே வருஷமாகவே அமைஞ்சிருக்குங்க 2026ஆம் வருடம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முற்றிலும் நன்மைகள்னு சொல்லுவேன். அடுத்தடுத்து வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் நல்லாவே இருக்குது. பெரிய அளவில் உங்களை யாரும் அசைக்க முடியாத அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. என்ன உண்டு? வருடம் முழுக்க 6ஆம் இடத்திலேயே குரு பகவான் இருக்கிறார். வருடம் முழுக்க 6ஆம் இடத்திலேயே ராகு பகவான் இருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி 11ஆம் இடத்திற்கு உச்ச குரு வந்துடுறார். அது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினை. இப்போது 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த கண்டகச்சனி என்கின்ற அமைப்பு கூட உங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பிறகு அதையும் செய்யாது. ஆக கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே தகுதி திறமைக்கு ஏற்றாற் போல நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு.
முக்கியமாக கடன் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. இந்த வருஷம் முழுவே நல்ல வருமானம் வரும். கடன் தீரணும்னா என்ன வரணும்? வருமானம் தான் வரணும். அந்த வருமானத்தின் மூலமாக அப்படியே படிப்படியாக முன்னேற்றங்கள் வரும். ஆக வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகள் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன. கன்னிராசிக்காரர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றங்களை தரக்கூடிய அமைப்பு இப்போது இருக்கிறது. முதல் 5 மாதங்கள் சுவத்தில் அடித்தது நம்ம கிணத்துல போட்ட கல்லுன்னுவாங்களே அந்த மாதிரி கொஞ்சம் தம் கட்டிக்கிட்டு இருந்தாலும் கூட பிற்பகுதி 7 மாதங்கள் 11ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குருவின் தயவால் எல்லாத்துலேயுமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டுங்க. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் வெற்றிகள். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செக் ரிட்டன் கேஸு, அந்த கேஸு, இந்த கேஸு, அல்லது கிரெடிட் கார்டு கொடுக்கலங்க, அது வாங்கலைங்க, இது வாங்கலைங்க, வாங்கிட்டு என்னால் கட்ட முடியலைங்க, வட்டி ஜாஸ்தியாக போட்டாங்க, அது மாதிரியான விஷயங்கள். உள்ளூரில் கடன் வாங்கிக்கிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்க முடியாமல் வட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு இந்த மாதிரி போன விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. ஆக எதை பற்றியும் கவலைப்படாமல் வருடம் முழுவதுமே சீரான நல்ல வளர்ச்சி இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக அத்தனை நிலைமைகள்லையும் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்குமே மிகப்பெரிய மேன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஒன்றே ஒன்று மட்டும்தாங்க, காதல் பண்ணுறது அப்படி ஒன்றும் சரியாக இருக்காதுங்க. ஆணுக்கு பெண்ணாலேயும் பெண்ணுக்கு ஆணாலேயும் மன அழுத்தம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அடுத்த வருஷம் 2027 ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது. இந்த வருஷம் யார் யார் அறிமுகம் ஆகிறாங்கன்னு மட்டும் சின்னவங்க 20 வயசு 30 வயசில் இருக்கக்கூடியவர்கள், முக்கியமாக 90 கிட்ஸு 2K கிட்ஸு கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வருஷம் அறிமுகமாகக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் மன அழுத்தத்தில் கொண்டு வந்து விடும். காதல் என்கின்ற பேரில் எதையாவது ஒன்று கொண்டு வந்து வச்சு அவங்கள நம்பி அதை பண்ணேன் இதை பண்ணேன்ற விஷயங்களும் கொஞ்சம் கை கொடுக்காமல் இருக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. தூர இடங்களுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, முக்கியமாக கிழக்கு நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு போகணும், அதன் மூலமாக கொஞ்சம் பொருள் சம்பாதிக்கணும், அங்கேயே செட்டில் ஆகணும், அங்கேயே படிக்கணும்னு நினைப்பில் இருக்கிறவங்களுக்கு அதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குதுங்க. எதிலும் ஒரு நன்மைகளை தரக்கூடிய அற்புதமான நன்மையான அற்புதமான நல்ல ஆண்டாக அமைஞ்சிருக்குதுங்க 2026ஆம் ஆண்டு. இதோ பாருங்கள், 2025 விலகப் போகிறது. இன்னும் சில நாட்களில் 2025 முடிந்து எல்லோருடைய எதிர்பார்ப்புகளை தூண்டிவிட்டு இருக்கக்கூடிய 2026 ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்குது. ஐயா 2025 நான் நல்லா இல்லைங்க, ஏதோ ஒரு சுமாராக போச்சுங்க, அடுத்த வருஷமாவது கொஞ்சம் நல்லா இருக்குமாங்க, இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் 12 ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக உண்டு. ஐயா அந்த புத்தாண்டு பலன்களை எப்படிங்க ஜோதிடத்தில் கணிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, இந்த வருட கிரகங்கள்னு சொல்லுது இல்லையா, குரு, சனி, ராகு, கேது, இந்த 4 கிரகங்கள் வருட கிரகங்கள். இதில் ராகு கேதுக்கள் ஒரே கிரகம் மாதிரி தான். ராகு கேதுக்கள் 1.5 வருஷத்துக்கூட மாறுவாங்க, சனி 2.5 வருஷத்துக்கூட மாறுவார், குரு 1 வருஷத்துக்கூட மாறுவார். அப்போ இந்த நிலைமையில் இந்த வருடாந்திர கிரகங்கள் எத்தகைய நிலையில் வானத்தில் ஒரு இயக்கத்தில் இருக்கின்றன என்பதை வைத்து மிக நுண்ணியமான அதனுடைய இயக்கங்களை கணித்து 12 ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிலையில் இருக்கின்றதை சொல்கிறது தான் ஒரு வருட பலன்கள். அப்போ இந்த 2026 ஏதாவது வருஷ பலன்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, சனி பெயர்ச்சி நடக்கவே இல்லை. சனி பகவான் இப்போது இருக்கின்ற மீன வீட்டில் இந்த 2026ஆம் ஆண்டு முழுக்க அப்படியே இருக்கிறார். வருஷத்தின் கடைசியில் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்போ ராகு கேது பயிற்சியும் பெரிய தாக்கத்தை கொடுக்காது. ராகு கேதுக்களும் சனியும் ஒரே மாதிரியாக ஒரு ராசிக்கு அதே இடத்தில் இருப்பதை போல தான் ஒரு அமைப்பு. ஆனால் குரு பயிற்சி வருஷத்துக்குள்ள நடக்குமே. ஆமாங்க, இப்போ மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி அப்படியே குரு பயிற்சியின் மூலமாக ஜூன் மாதம் 2ஆம் தேதி மிக உன்னதமான 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய உச்சம் என்கின்ற அதிநிலையை அடைகிறார். அதுலேயும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஒரு 3-4 மாதம்தான் அதில் இருப்பார். அதுக்கப்புறம் மறுபடியும் சிம்ம வீட்டுக்கு போவார், அப்புறம் திரும்ப கடகட்டுக்கு வருவார். ஆக போன வருஷம் எப்படி இந்த அதிசார குரு பயிற்சி ஒரு 50 நாட்களுக்கு நடந்ததோ அதே மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் முன்னும் பின்னும் போய் வந்து கொண்டு இருக்கின்ற நிலைமைகள் இருக்குது. ஆக இந்த குறுப்பெயர்ச்சி மட்டுமே நடக்கின்ற அமைப்பில் வருடாந்திர கிரகத்தில் முக்கிய கிரகங்களான ராகு கேதுக்கள் ஒரே இடத்தில் இருக்க, சனியும் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது 12 ராசிக்காரர்களுக்கு எப்போ என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எவரெஸ்ட் ஈஸி செஃப் ஆகுங்கள் சில நிமிடங்களிலேயே. Saubhagya Home and Kitchen Appliances.